காட்டு நெல்லியில் வந்து இந்த மாதிரி குத்து குத்தாக இருக்கும் பாருங்களேன், அந்த செடிகளோட செடி உரசுறது வைக்கிறது இந்த மாதிரி தாங்க. வேறு ஒன்றும் அடிபட்டதெல்லாம் கிடையாது. அந்த அதிலே அந்த செடிகளில் உரசு அந்த குத்தி இதானது. ஆனால் வந்து அது அப்படியே காயிலே இருந்தது. இது ஒன்றும் செய்யாது. அடிபட்டதோ அழுகுனதோ இருந்தால் நம்ம கழிச்சு எடுத்துடணும். சுடுதண்ணி காஞ்சிருச்சுங்க. நெல்லிக்காயை அதில் கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டுங்க. ரொம்ப கலரு சேஞ்ச் ஆக வேண்டாம், ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். அந்த அளவோட நம்ம எடுத்துடலாங்க. எதுக்குன்னா கொஞ்சம் இதாகிடுச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த உப்புனுடைய தன்மைகளை உறிஞ்சி எடுக்கக்கூடிய தன்மை அந்த நெல்லிக்காய் கிடைக்கும். உப்பு நெல்லிக்காய் இப்போ போட போகிறோம்ங்க. அவிச்சு எடுத்த